முட்டை சேமியாவா? ஆமா. என்ன அந்த வெங்காயம் தக்காளியை போட்டு இதெல்லாம் கொட்டிவிட்டு சேமியா ஊற வச்சு முட்டை ஊற்றணும். நான் அந்த போயிடாது செஞ்சிரு, நீனே செஞ்சிரு. நீனே செஞ்சிரு. எண்ணெயை ஊத்திக்கலாம். சொல்றத நீனே செஞ்சிருந்த. முட்டை சேமியா சாதா சேமியா சாப்பிட மாட்டேன் எங்க வீட்டுல. பழக்கம் இல்ல. ஆமா. முட்டை சேமியா தான் சாப்பிடுவோம். பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுருங்க. வெரி குட். பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுருங்க. என் அம்மா வரமாட்டாங்க வீடியோக்குள்ள. சொந்தக்காரங்க எல்லாம் திட்டுறாங்களாம். என்ன திட்டுறாங்களா? யாரும் எதுவும் திட்டல. இப்ப எதுக்கு இது எதுக்கு இந்த முட்டை இதுல போட்டா உனக்கு தெரியலங்கிறதுனால தனியா பொரிச்சு போட்டு கிளற. அது இந்த அடுப்புல வச்சு அது 2 கிண்டு கிண்டணும் முட்டைய. ஆமா. மிளகு தூளும் உப்பும் போட்டு. தேங்காய் விக்கிற விலைக்கு தேங்காய் திம்மா. தேங்காய் காலையிலே தேங்காய் வெறும் வயித்துல அது சாப்பிட்டா நல்லதுதான். தேங்காய் 40 ரூபாய்ல விக்குது. அரிசி தான் 50 ரூபாய் விக்குது. அரிசி சாப்பிடாம இருக்க முடியாது, வேற வழி. தண்ணியை ஊற்றிட்டு படுத்துவோமா? எடுக்காதப்ப பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணா வெங்காயம் தக்காளி போட்டுருவோம். மொத்தமா கொடுங்க. முடிச்சு விடுங்க. அதுல புதினா இலையும் போட்டுருங்க. புதினாவா? கொஞ்சோண்டு இருக்கு பிரியாணிக்குள்ள. சேமியா பிரியாணி அப்படி போட்டுருவோம். சேமியா பிரியாணி எல்லாரும் பாப்பாங்க. 10 பேர் பாப்பாங்க. இப்ப 4 பேர் பாக்குறாங்க. அப்புறம் 10 பேர் பாப்பாங்க. அதுக்குள்ள உப்பு இப்பே போட்டு நான் வதக்கிடுவேன். போட்டுறோம். சூப்பர் சூப்பரான உப்பு. தேவையான நேரத்துல பாஸ் பண்ணியா. கொஞ்சம் கையை இப்படி வரைக்கும் செய்யுதா. முட்டையை தனியா நான் பொரிச்சு வச்சுக்குவேன். ஏன்னா உங்களுக்கு முட்டை தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால முட்டையை காட்டி செய்யுங்க. அப்படியே முட்டையை தனியா மிளகு தூள் உப்பு தூள் போட்டு லைட்டா அப்படியே பொரிச்சு வச்சுக்குவேன். இந்த மிளகு தூள் போட்டு. சூப்பர். 2 முட்டை போடுறீங்க? அது போதும், ஒரு பாக்கெட். அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுப்ப காட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். மஞ்சத்தூள். பிரியாணி மசாலா இருந்தா போடலாம். அது இல்ல போடலாம். அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இருக்கு புள்ளங்க. அதனால மிளகாய் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம். சிக்கன் மசாலா கொடுங்க. சிக்கன் மசாலா, மேகி மசாலா, மட்டன் மசாலா எல்லாத்தையும் அள்ளி போடுதான் நல்லா இருக்கு. கொஞ்சோண்டு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாய் தூள். பிரியாணி மசாலா இருந்தா அது மட்டும் போட்டா போதும். அது இல்ல மிளகாய் தூள். கீழே கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே மண்ணோட குழம்பு மசாலா கொஞ்சம். அவ்வளவுதான். பரட்டுங்க. முட்டையை கிண்டி விடுது. ரொம்ப உடைச்சிடாம கிண்டி லைட்டா. இவன் ஒருத்த நல்லா பிடிச்ச பையன். போய் எடுத்துருவா போ. தாத்தட போய் வாங்கிடா போடா. முட்டை முட்டையா உங்களுக்கு இருக்குங்கிறீங்க. அதுக்காக பொரிச்சு அப்புறம் கடைசியா போடுவேன். ஒரு 5-6 முட்டை போட்டா கூட போடுவாங்க. 2 பொரிச்சு. இப்போ இதுக்குள்ள தண்ணியை ஊத்திடணும். இதுல ஒரு சம்பு தண்ணி பிடிக்கும். தண்ணி ஊத்தணும். அது சேமியா பாக்கெட்டுக்குள்ள அளவு தண்ணி போறோம். இது கொதிச்சதுக்கு அப்புறம் சேமியாவும் இதையும் போட்டு கிளறி. சேமியா கிளறிட்டு அது வெந்ததுக்கு அப்புறம் முட்டையை கடைசியா போடும். சரி, நாங்க வந்ததுக்கு அப்புறம் வரோம். நான் கொதிச்சா? கொதிச்சிருக்கு. சேமியா இதெல்லாம் போடுவோம். சைடுல எல்லாம் போட்டு விடுவோம். அவ்வளவுதான். முட்டை சேமியா ரெடி. முட்டையா போடல. முட்டை கடைசியா இது வெந்தோடனே, சேமியா வெந்தோடனே தூக்கி அதுவும் மல்லித்தலையும் போட்டு பரட்டிடுவேன். அவ்வளவுதான். நான் கூப்பிடுறேன் போ. பிரியாணி மாதிரி இருக்க. அப்புறம் சேமியா பிரியாணி தானே பேரு. முட்டையை போட போறேன். அடுத்தது இது
உங்க அப்பா உனக்கு இதுல பொறுக்கி வச்சிருவாரு உனக்கு இல்லாம. முட்டையா? அதனாலதான் முட்டை இருக்க மாட்டேங்குதா? அதான் அவனுக்கு பொறுக்கி வச்சிருவாரு பேரனுக்கு. இப்ப எடுத்து தனியா எனக்கு ஒழிச்சு வச்சிரு. போட்டு கிளறிடுங்க. மல்லித்தலையை போடுவோம். அவ்வளவுதான். கிளறிடுங்க. முட்டை சேமியா. முட்டை சேமியா பிரியாணி. சேமியா பிரியாணி ரெடி. அவ்வளவுதான், முடிந்து விட்டது. தேங்க்யூ. நல்லா இருக்கா?